இயற்கை சூழல் மிகுந்த ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுவாவி சுப்பிரமணியர் டெம்பிள். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கும் இல்லை இயற்கையை விரும்புகிறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 17 கிலோமீட்டரில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து 11A26A அப்படின்ற பஸ்ஸு வசதியும் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா ஒரு பறந்து விரிந்த ஒரு புல்வெளித்தரையை தான் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 10 பேர் சேர்ந்து இப்படி ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டா இந்த இடத்துல எவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லையா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டீமாக வந்தோம். எல்லோரும் வந்து விளாட்றதுல குறியாக இருந்தாங்க. நான் வந்து ஒரு vlog பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் vlog பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கரமான ஸ்பாட் இது. சாரல் விழுகிறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? கேமராவில் தெரியுதான்னு தெரில, பட் வந்து சாரல் தூரிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் இப்படி ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே சாரல் தூரிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கேமராவில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பின்னாடி வந்து ஒரு இயற்கை சூழலில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? ஃபஸ்ட்டு மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வனக்கருப்பராயன் கோவில் செல்லும் வழின்னு போட்டிருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். ஸோ பார்த்தீங்கன்னா இதை ப்ராங்க்கு சில்வர் ப்ராங்க் சமாளிச்சோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரம் போகுது, திரும்பி போகிறோம் நாங்கள். அப்படி போகலாம். எல்லாம் செருப்பு போடாமல் வந்துடவே கூடாது. யாருக்கு நான் சொல்லிருக்கேன்? ஏய், நான் வியூவர்ஸுக்கு சொல்கிறேன்டா. அப்படியே மேலே போக ஆரம்பித்தாச்சு. படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நிறையா ஸ்பாட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான இடமா இருக்குது. ரைட் சைடில் ஒரு அரச மரம் இருக்குது. நல்லா பறந்து விரிந்த ஒரு அரச மரம். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். எல்லாம் இதை பார்க்குற எல்லோரும் வந்து அது மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கை மட்டும் தான் தெரியுது, மரத்துக்கு பின்னாடி போய் கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்தான இடம் தான். ஒரு 10 பேர் டீமாக இருந்தீங்கன்னா தாராளமாக வரலாம். இங்கே இல்லைனாலும் வரலாம். தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த மாதிரி இடத்த. கீழே இறங்கி வந்தாச்சு. அந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குகை இருக்க மாதிரி இருக்குது. அந்த குகைக்கு தான் வந்திருக்கும். ஸோ இங்கெல்லாம் நின்று பார்த்தா சுற்றியும் பச்சை பசேர். உண்மையாலுமே ஒரு பயங்கரமான இடமா தான் இருக்குது. இங்கே வெளிச்சமாக இருக்கணும். இந்த மாதிரி குகைக்குள்ளே வர்றது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ வர்றதுல ஒருத்து தான். இது வந்து ஏதோ கண்ணாடி சித்தரோட குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாலுமே ஒரு அற்புதமான குகை, அருமையான குகை. எல்லாம் வாங்க உள்ள வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு ஒரு அருமையாக வந்து ஒரு வியூ பாயிண்ட்டாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நின்று பேக்ரவுண்டு வந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால் கழுகிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கால் கழுக போகிறோம். இப்போ டைரக்டர் வந்து கால் கழுவிட்டு இருக்காரு. அடுத்த படத்துக்கு பூஜை பட கோயிலுக்கு போகிறோம். மேலே உள்ள மெயின் கோயிலை தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் தான் வந்து முருகர் சுவாமி இருக்கிறாரு.
சாமி கும்பிட்டு அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு சின்ன ஒரு கோயில் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. அதில் வந்து சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம் அப்படின்னா மேலே இன்னும் வந்து சிவபெருமான் இருக்காராம். ஸோ அந்த படிக்கட்டில் ஏறி இன்னும் வந்து மேலே போகலாம். அங்கே ஏறி போனால் வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு இடம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் சிலதை வந்து நான் இந்த வீடியோட எண்டிங்கில் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் எந்தளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே பச்சை பசேர்னு இயற்கை சூழல் வந்து இடம் வந்து எந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. காற்றெல்லாம் வந்து அப்படி சுத்தமாக இருக்கும். ஓகே, நம்ம கோயில் சாமி கும்பிட்டாச்சு, இறங்கலாம். நீங்கள் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பர்ஃபெக்டான இடம் தான் சொல்லி ஆகணும். அருமையாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். எப்படி என்ஜாய் பண்ணோம்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த அனுவாவி சுப்பிரமணிய டெம்பிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுவாவியில் தான் இருக்குது. ஸோ கூகுள் மேப் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிட்டு நீங்கள் வரணுன்னா தாராளமாக வரலாம்.